ஓகே, நான் ஆக்சுவலா வந்துட்டு ஒரு அம்மாக்காக ஒரு லெட்டர் ஒன்று வந்துட்டு எழுதியிருக்கேன். உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுமா எனக்கு என்ன லெட்டர்? ஒரு கட் ஷார்ட் பண்ணி நிறைய விஷயங்களை வந்துட்டு அப்படியே கொஞ்சம் ஷார்ட் பண்ணி நானாவே கொஞ்சம் ஷார்ட் பண்ணி பட் முக்கியமான வேர்ட்ஸ் எல்லாம் இது பண்ணி எழுதியிருக்கேன். ஜஸ்ட் நான் படிக்கிறேன். ஓகே, லெட்டரோட டைட்டிலே அம்மா. லெட்டரோட டைட்டில் அம்மா. ஓகே, எதிர்பார்க்கவே இல்லை. என் வாழ்க்கை என்னும் புத்தகத்தில் முதல் பக்கமும் நீ, கடைசி பக்கமும் நீ. நான் பிறந்தது முதல் இதுவரை என்னை ஒரு நல்ல மனுஷியாக வளர்த்து தன் வாழ்க்கையே தியாகம் செய்த என் அம்மாவிற்கு இந்த கடிதம் டெடிகேட் செய்கிறேன். ஒரு பிள்ளைக்கு மாதா பிதா குரு தெய்வமாக என்று 4 பேர்கள் இருப்பாங்க. ஆனால் எனக்கு என்னை பொறுத்தவரை அந்த 4 பேரும் நீங்கள் ஒருத்தர் மட்டும்தான். கடவுளுக்கும் மேலான என் அம்மா எல்லாவற்றையும் தியாகம் செய்து பாடுபட்டு என்னை வளர்க்க கஷ்டப்பட்டாய். என் பாட்டியோட பென்ஷனும் அம்மாவோட பாட்டு கச்சேரி மட்டும்தான் என்னை வளர்க்க பயன்பட்டது. சின்ன வயசுல நான் பால் குடிக்க வேண்டும் என்பதற்காக என் அம்மாவும் பாட்டியும் காஃபி டிகாஷன் குடித்தார்கள். 100 கிராம் காய்கறி 100 கிராம் பழம் வாங்கி எனக்கு அதில் அதிகம் போர்ஷன் வைத்துவிட்டு அதில் அவர்கள் வெறும் எலும்பை சாப்பிட்டார்கள். நான் பள்ளியில் படிக்கும்போது மதியம் உணவுக்கும் காலை மாலை என 3 வேளை வந்தாயே நடந்து வெயிலில் நான் 12 வயது முதல் இதுவரை எல்லாம் கச்சேரி ஷூட்டிங்குக்கும் எனக்கு துணையாக வந்தாயே. இரவும் பகலும் உள்ளூரும் வெளியூரும் வெயிலிலும் மழையிலும் எந்த ஒரு சிரமமும் பார்க்காமல் வந்த என் தாய்க்கு நான் முதல் வணக்கங்கள் சொல்லுகிறேன். இப்போ அது மட்டும் இல்லாமல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு நாள் முழுக்க வெயிட் பண்ணினேயே, அதற்கு நன்றி. சின்ன வயசு முதல் இதுவரை எவ்வளவோ உடல் சுகம் இல்லாத போது எனக்காக இரவும் பகலும் என்னை கவனித்து சேவை செய்த என் அம்மாவிற்கு நன்றி. நான் இன்றைக்கு ஒரு நட்சத்திரமாக இருக்கிறதுக்கு காரணக்கர்த்தா நீங்க தான் அம்மா. எனக்கு வராத பாட்டையும் நடிப்பையும் சொல்லி கொடுத்து தன்னம்பிக்கையும் கொடுத்தது என் அம்மா. என்னால் எல்லாவற்றையும் முடியும் என்று வாழ்க்கையில் தைரியத்தையும் கற்றுக் கொடுத்து நீ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அயன் லேடி. அம்மா உன்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள், யார்கிட்ட எப்படி பேசணும், பழகணும், எப்படி நடந்துக்கணும், வாழ்க்கையோட அர்த்தம், வாழ்க்கை சொல்லி கொடுக்கும் பாடம். ஆனால் நிறைய விஷயத்தில் உன் பேச்சு கேட்காம போனதுனால இன்றைக்கு பல விஷயங்கள் இழந்து இருக்கேன். அதற்கு சாரி. எனக்கு இருக்கும் டென்ஷனில் வெளிப்படுத்த தெரியாமல் உன்னை நிறையா தடவை திட்டி இருக்கேன். அதற்கும் சாரி. நீங்கள் எனக்காக வேறு ஒரு திருமணம் செய்யாமல் எனக்காகவே வாழ்வதற்கு என் வாழ்க்கை முழுவதும் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். எனக்கு ஒரு சிறந்த நண்பன் நீ. எனக்கு ஒரு சிறந்த ஆசிரியர் நீ. எனக்கு ஒரு சிறந்த அப்பா நீ. எனக்கு ஒரு சிறந்த அட்வைசர் நீ. எனக்கு ஒரு சிறந்த எக்ஸெட்ரா இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். நீ என்னை வளர்க்க கஷ்டப்பட்ட கஷ்டங்களை நான் வளர்த்து உன்னை சுகமாக வைத்திருக்க வேண்டும் என நினைத்தேன். அதனால்தான் நான் என்ன செய்தாலும் அது உனக்கு ஈடே ஆகாது அம்மா. உன்னை ஒரு நாளும் கஷ்டப்படுத்த மாட்டேன். நீ ஃபீல் பண்ணுற மாதிரி நடந்துக்கவும் மாட்டேன். நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது ஒன்று தான். எங்கள் அம்மாவோட ஆயுஷ் நாட்களை கூட்டி கொடுக்க வேணும். அதுக்கும் மேலே எங்கள் அம்மா சாகிறதுக்கு முன்னாடி நான் சாகணும். இப்படிக்கு உன் அன்பு மகள் மேரி. என்னை பத்தி இவ்வளவு எழுதிருக்க கண்ணா நான் எழுது தகப்பு இல்லாம உன்னை